வணக்கம். நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 21/12/2023 இந்திய பங்கு சந்தை செய்திகளோட 82% மேல ப்ரொபோசல்ஸ் அவங்களோட வேலையை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பறிச்சிரும் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா 2020 இதே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வந்து ரொம்ப பெரிய டாப்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. இந்த மாதிரிப்பட்ட பல சுவாரஸ்யமான செய்திகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தொடர்ந்து இன்றைக்கும் இந்திய பங்கு சந்தை காலையில கேப் டவுன்ல இருந்துச்சு. தொடங்கிய பங்கு சந்தைகளோட வேகம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேல மார்க்கெட்ல பையிங் கொஞ்சம் வந்துச்சு. அதனால மட்டும் தான் இன்னைக்கு நிப்டி சஸ்டைன் ஆக முடிஞ்சு. 20,976 வரைக்கும் போன நிப்டி க்ளோசிங்ல 21,257 104 புள்ளிகள் ஏற்றத்தில் முடிவடைஞ்சிருச்சு. 358 புள்ளிகள் ஏற்றத்தில் சென்செக்ஸ் 70,867 க்ளோஸ் ஆச்சு. பேங்க் நிப்டி பொறுத்தவரை 394 புள்ளிகள் ஏற்றத்தில் 47,840 க்ளோஸ் ஆச்சு. நிப்டி ஐடி பொறுத்தவரை 105 புள்ளிகள் ஏற்றத்தில் 34,840 க்ளோஸ் ஆயிருந்துச்சு. வாலட் இண்டெக்ஸ் இன்றைக்கு குறிப்பிடும்படியா ஒரு 4% வீழ்ச்சியில் இருந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். வாலட்டைல் இருந்தாலும் அந்த வாலட்டைலுடைய இண்டெக்ஸ் வீழ்ச்சி கொஞ்சம் நமக்கு சாதகமாக இருக்கு. இருந்தாலும் இந்திய பங்குச்சந்தைகள் பாசிட்டிவ் சைடுக்கு வந்திருக்கு நம்மளால சொல்ல முடியாது. டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி 83.26 காசுகள்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிப்டி ஃபுட்ல 34 ரூபாய் பாசிட்டிவாகவும் 16 ரூபாய் நெகட்டிவாகவும் முடிவடைஞ்சிருக்கு. பிபிசிஎல், பவர் கிரிட், பிரிட்டானியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்க டாப் கெய்னர்ஸா இருந்தாங்க. பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபைனான்ஸ், ஆக்சிஸ், ஹெச்எல், சிப்லா இவங்க டாப் யூசர்ஸா இருந்தாங்க. எஃப்ஐகளை பொறுத்தவரை இன்னைக்கும் 1636.19 கோடி அளவுக்கு நெட் சேல் பண்ணிருக்காங்க. டொமஸ்டிக் 1464.7 கோடி அளவுக்கு நெட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. $2048.2 கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. $24.52 இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சில்வர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. WTI crude oil ஒரு பீப்பாய்க்கு $73.7, Brent crude oil ஒரு பீப்பாய்க்கு $79.14 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 22 கேரட் நகத்தங்கம் இந்தியாவில் 1 கிராம் நேற்றைய விலையை கம்பேர் பண்ணும்போது 10 ரூபாய் குறைஞ்சிருக்கு. 5,720 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 24 கேரட் சுத்த தங்கம் 6,355 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேற்றைக்கு ஒரே நாள்ல இந்திய பங்கு சந்தைகள்ல மார்க்கெட் கேபிடலைசேஷன் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்திய பங்கு சந்தைகள்ல ஓரளவு ரெக்கவர் இருந்தாலும் ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் இருக்குங்கிற மாதிரி சொல்ல முடியல. இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஐனுடைய ஒரு அறிவிப்பு தான். 2023-24 இந்தியாவோட ஜிடிபி 7.1% இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2024-25 6.5% இருக்கும்னு சொன்ன ஜிடிபி 6% தான் இருக்குங்கிறதையும் அவங்க குறிப்பா சொல்லியிருக்காங்க. இதை நாம நோட் பண்ண வேண்டிய விஷயம். 2024-25 ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 5.3% இருந்து 4.8% குறையும் நம்புறாங்க. இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்குங்கிறது நாம நம்புறோம். அந்த இன்ஃப்ளேஷன் அடுத்த ஆண்டுல குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. டெல்லி வெரி லாஜிஸ்டிக் நிறுவனம் மகாராஷ்டிராவில் பிவாண்டியில 1.2 மில்லியன் சதுர அடி பரப்பளவில் ஆட்டோமேட்டட் ஹப்போட சேர்த்து அவங்க அமைக்கிறாங்க. இதை அவங்களுடைய தொழிலை டெவலப் பண்றதுக்காக பயன்படுத்த போறாங்க. லாஜிஸ்டிக்ல அவங்க மிகப்பெரிய அளவில் டெவலப் பண்ணணும், அதுக்காக எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைச்சு அவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. டிஎல்எஃப் நிறுவனம் டெல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய குருகாம்ல செக்டார் 67 8.6 ஏக்கர் பரப்பளவில் கமர்ஷியல் சாஃப்ட்வேரோடு சேர்ந்த அபார்ட்மெண்ட்ஸை சேல் பண்ணியிருக்காங்க. ஏறத்தாழ 1,400 கோடி அளவுக்கு இதை விற்றுக்கதா சொல்லியிருக்காங்க. ரியல் எஸ்டேட் துறையில அதிகமான டிமாண்ட் இருக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களுடைய பிசினஸ் இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 7,425 கோடி அளவுக்கு நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸை லான்ச் பண்றாங்க. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா பேங்கிங் நான் பேங்கிங் நிறுவனங்களுக்கு செபி ஒரு இம்போஷன் போட்டிருந்தாங்க. இதை எதிர்த்து ஹெச்டிஎஃப்சி, பஜாஜ், ஐசிசி உட்பட பல நிறுவனங்கள் சட்ட தீர்ப்பாயத்தை அப்பீல் பண்ணியிருக்காங்க. அப்போலோ குழுமம் அவங்க பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்றதா ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. கார்பரேட் சிட்டிகளை விட்டு, அதாவது சென்னை மாதிரிப்பட்ட கார்பரேட் சிட்டிகளை விட்டு செகண்ட் சிட்டி மைசூர், வாரணாசி இந்த மாதிரி இருக்கக்கூடிய செகண்ட் சிட்டிகள்ல 2,860 பெட் அளவுக்கு அவங்களுடைய பிசினஸ், அதாவது அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் அவங்க டெவலப் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதை அடுத்த 3 வருஷத்துக்குள்ளால எடுக்க போறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பத்தி. குளோபல் கிராஷ் டெஸ்ட்ல டாடா சஃபாரி, டாடா கேரியர் இந்த 2 கார்களுமே 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருந்தாங்க. குழந்தைங்க, பெரியவங்க 2 தரப்பிற்குமே இவங்க வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தாங்க. இந்த சூழல்ல டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து இந்தியாவில், அதாவது பாரத் என்சிஏபின்னு சொல்லி அறிமுகப்படுத்திருக்காங்க கார்களுக்கான அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். அதாவது இங்கே இந்தியாவில் கார் கிராஸ் டெஸ்டிங் நடத்துறாங்க. இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து. இதுல முதல் காரா டாடா சஃபாரியும் டாடா காரியரும் தான் பரிசோதனைக்கு உட்படுத்தினாங்க. இதுல சிறியவங்க பெரியவங்க 2 செக்டார்லயுமே டாடா சஃபாரியும் டாடா காரியரும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கிறாங்க. இது டாடா குழுமத்துக்கு மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை அப்பட்டமா காமிச்சிருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனம் கிளீன் மேக்ஸ் டெரா நிறுவனத்திலிருந்து 26% ஷேரை 20.4 கோடி அளவுக்கு அக்வயர் பண்ணியிருக்கதா இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்காங்க. பாரதி ஏர்டெல் நிறுவனம் 20 மில்லியன் ஸ்மார்ட் மீட்டர் இன்டெலி ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இணைஞ்சி செய்யறதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. தீபக் நைட்ரேட்டோட துணை நிறுவனமான தீபக் பெனோலிக் புரோபிலின் ஹைட்ரஜன் சப்ளை பண்றதுக்காக பெட்ரோநெட் எல்என்ஜி நிறுவனத்தோட ஒரு 15 வருஷத்துக்கான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்த 15 வருஷத்துக்கு பெட்ரோநெட் எல்என்ஜி நிறுவனத்துக்கு இவங்க
புரோபிலின் மற்றும் ஹைட்ரஜனை பெட்ரோநெட் எனர்ஜி நிறுவனத்துக்கு சப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. கார்பன் உமிழ்வால அதிகமான மாசுபாடு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இதனால அடுத்த ஃபியூல் டெக்னாலஜிக்கு மாறிட்டு இருக்கும். எலக்ட்ரிக் கார், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிஎன்ஜி, ஹைட்ரஜன் ஃபியூல், எத்தனால் ஃபியூல், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த ஹைட்ரஜன் டெக்னாலஜி வந்து அடுத்த லெவலுக்கு போறதுதான் இது காமிக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரொபைலுக்கு மாற்றுதலா தான் இந்த ப்ரொபைல் நம்ம பயன்படுத்துறாங்க. பொதுவா ஃபியூலை வந்து அதிகமா எரிச்சு பவரை இமிடியட்டா கொடுக்கறதுல இது முக்கியமான உந்து சக்தியா இது இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹை வெலாசிட்டி இதுக்கு இருக்கிறதுனால இந்த ப்ரோபிலினை அதிகமா இவங்க சப்ளை பண்றதுக்கும் ஹைட்ரஜனை அதிகமா சப்ளை பண்றதுக்கும் இதை பயன்படுத்த வேண்டியதா இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அரவிந்த் பர்மா ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருப்பதியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பிளான்ட் யுஎஸ்எஃப்டி உடைய அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்க மருந்த இன்னும் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு அவங்க இந்த அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இது அந்த கம்பெனியுடைய growthக்கு அதிகமாக பயன்படும் சொல்லி நம்பப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் த ஸ்கில்ஸ் லேண்ட்ஸ்கேப் 2024 சொல்லி ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இதை யாரு கண்டக்ட் பண்ணிருக்காங்க? எட்டெக் ஸ்டார்ட் அப் ஹீரோவைட் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஏறத்தாழ 2 லட்சம் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட இந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. ஏஐ டெக்னாலஜி மூலமா ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் பறிபோகுமாங்கிறது தான் இதனுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 82% ப்ரொபோசல் என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய தங்களுடைய வேலைகள் பறிபோகுங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சர்வேல கலந்துக்கிட்டவங்கள 90% மேலானவங்க அடுத்த 5 வருஷத்துல ஏஐ டெக்னாலஜி வந்து முக்கியமான இடத்துக்கு வந்துருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2028ல இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்ல ஏஐ டெக்னாலஜியுடைய வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2028ல இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் மாடல் டோட்டலா மாறிடும். ஏஐனுடைய டெக்னாலஜி ஜாப்ஸ் தான் அதிகமா இருக்குங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஊர்கள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபியூச்சர் ஃபோன் பயன்படுத்திருந்தோம், இப்போ ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துறோம் இல்லையா. டிவியே இல்லாத காலத்துலேருந்து டிவிக்கு நகர்ந்தோம். டிவி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்துச்சு, இப்போ வந்து ஸ்மார்ட் டிவி ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய பரிமாற்றங்கள், இதுக்கு நாம அப்டேட் ஆகிருப்போம் இல்லையா. அதே மாதிரி காலத்துக்கு ஏற்றபடி என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குதோ அதை அறிஞ்சு என்ன டெக்னாலஜிஸ் இருக்கோ அதை நல்ல விதமா பயன்படுத்துறதுக்கு அப்டேட் பண்ணணும். இந்த 82% ப்ரொபோசல்ஸ் பயப்படுறதை விட்டுட்டு அவங்க காலத்துக்கு எந்த டெக்னாலஜில அப்டேட் இருக்கணும். அப்டேட் இருந்தா அவங்க வேலை போறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ரெண்டாவது, 2028ல ஹை பெய்டு சாலரி கொடுக்கக்கூடிய ஜாப் இந்த ஏஐ டெக்னாலஜில தான் இருக்குதா இந்த சர்வேனுடைய ரிப்போர்ட் வந்து சொல்லுதுங்க. அதனால இந்த துறைகள்ல இருக்கிறவங்களும் ரிலேட்டட் துறைகள்ல இருக்கிறவங்களும் அந்த துறைகளை படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவங்களும் இதுல அப்டேட்டோட இருங்க. எதிர்காலத்துல இந்த ஏஐ டெக்னாலஜி உங்களையும் என்னையும் கூட புரட்டி போடக்கூடிய அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 2025ல 2028ல பாத்துக்கலாம்னு இருக்க கூடாது. இன்னைக்கு அதற்கான முதல் படியை எடுத்து வைங்க. இன்றைய பங்கு சந்தை சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்கள் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான் பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் ETF டிஜிட்டல் போல வெறும் ₹100 முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேருங்க நோக்கத்துல இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த செய்தி தொகுப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் தான். உங்களுடைய பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் நீங்க எடுக்கிறதுனால உங்களோட முதலீட்டோட ரிஸ்க் என்னங்கிறத உணர்ந்து அதற்கேற்றபடி முதலீடு செய்யுங்க. இறுதியா புது விஷயங்கள் வரும்போது அது அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ சொல்லி அங்கலாய்க்காதீங்க. என்ன வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய நெஞ்சுரத்தோட இருந்து அதை ஃபேஸ் பண்ணுங்க. நன்றி.